சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் வனிதா விஜயகுமார். இவரை இணையவாசிகள் வைரல் ஸ்டார் என்று புகழ்ந்து வராங்க. தற்போது இவர் இணையத்துல ராபர்ட் மாஸ்டருடன் கையை பிடித்தபடி இருந்த போட்டோ இணையத்துல ட்ரெண்ட் ஆகி வருது. இதை பார்த்த இணையவாசிகள் வனிதாவிற்கு கல்யாணமா என்றும் பாவம் ராபர்ட் மாஸ்டர் என்றும் இணையத்துல கமெண்ட்டுகள் காட்டு தீ போல பரவி வருது. இது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படத்திற்கான போஸ்டர் என்று தெரிந்த போதும் வனிதாவின் திருமண சர்ச்சை ஓய்ந்தபாடு இல்லை. இது குறித்து பத்திரிகையாளர்கள் சேகுவாரா என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். இது குறித்து பேசிய சேகுவாரா, இந்த விஷயத்துல சோசியல் மீடியா பேசுவது எல்லாம் கருத்துல எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா இந்த சமுதாயத்துல மனைவி இறந்து விட்டால் அந்த குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்காக கணவர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்றாரு. ஆனா கணவன் இறந்து விட்டால் அந்த பெண் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள முடியாத நிலைதான் இன்றும் உள்ளது. அதற்கு காரணம் அந்த பெண்ணிற்கு இருக்கும் மகளை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டவரும் மகளாகத்தான் பார்ப்பாரா? இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது. ஆனா வனிதாவின் விஷயத்துல அவரின் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர் எப்படி வளர்க்கப்பட்டார் என்பதை பார்க்க வேண்டும். வனிதாவிற்கும் அவரது பெற்றோருக்கும் சொத்து பிரச்சனை வந்த போது வனிதா அளித்த பேட்டியில அந்த வீடு எனக்கு சொந்தம், அந்த வீடு என் உழைப்பில் வாங்கியது என்றாரு. அது மட்டுமில்லாம வனிதாவின் முதல் கணவர் விஜயகுமாரின் குடும்பம் குறித்து பல திடுக்கிடும் விஷயத்த பேசினாரு. இப்படி வனிதா வாழ்க்கையில பல சிக்கல்கள் இருக்கிறது. இதனால பலருக்கு வனிதா மேல அனுதாபம் தான் வருது. முதல் திருமணம் செய்தார், அதுவும் முறிந்துவிட்டது. இரண்டாவது திருமணம் செய்தார், அதுவும் ஒத்து வரல. கடைசியில மூன்றாவதாக திருமணம் செய்தாரு. கடைசியில அவர் இறந்தே விட்டாரு. வனிதா 4 இல்ல 50 கல்யாணம் கூட செய்து கொள்ளலாம். ஆனா பிரிவுக்கு காரணம் என்ன? பணமா, ஈகோவா? எது பிரச்சனைக்கு காரணம் என்று பார்க்க வேண்டும். அதை விட்டு இவன் வேண்டாம் அவன் வேண்டாம் என்று போய்கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம் என்று சேகுவாரா அந்த பேட்டியில பேசியிருக்காரு.